கல்யாணம் வேற தள்ளி போயிட்டே இருக்கு. வாங்கம்மா. நீங்க என் பேர் சரோஜா. செந்தில பார்க்கணும். செந்தில பார்க்கணுமா? ஆமா, அவருக்கு நீங்க என்ன ஆகுது? அவர் எனக்கு வேண்டப்பட்டவர். வேண்டப்பட்டவரா? இப்ப அவர் இங்க இல்லையே, வெளியில போயிருக்கிறாரே. அவரை பார்க்கணுமே. நீங்க இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க. அவர் நாளைக்கு தான் இங்க வருவாரு. நீங்க வந்துட்டு போனதாக நாளைக்கு அவர்கிட்ட நான் சொல்றேன். அப்படியா? ஆமா. சரி, இருங்க, ஏதாவது சாப்பிட்டு போலாம். சரிங்க அண்ணே, நான் வரேன். பரவாயில்லையம்மா, ஏதாவது சாப்பிட்டு போலாமே. வந்துட்டு போன்னு சொல்லுங்க. சரி, போயிட்டு வாங்க. நீங்க வந்தா சொல்றேன். நாளைக்கு வாங்க. என்னடா ஒரு பைத்தியக்காரனுக்கு சாப்பாடு போட சொல்றேன்னு நினைக்கிறியா? ஆமா, பின்னென்ன? அவன் பைத்தியம் இல்ல, என் நண்பன். நண்பனா? ஆமா, அவனும் நானும் ஒன்னா படிச்சோம். அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். அவ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவளை நினைச்சு நினைச்சு இவன் பைத்தியமாயிட்டான். இந்த பொண்ணு ஏன் இப்படி செஞ்சா? அதான் தெரியல, என்ன நடந்ததுன்னு நமக்கும் தெரியாது. ஏன் இப்படி செஞ்சா? இவன் பணக்கார பையன், அவ ஏழை பொண்ணு. அவ படிக்கிறதுக்காக பணம் கட்டி செலவு பண்ணி படிக்க வச்சான். அவ படிச்ச பிறகு இவனை விட பணக்காரனா பார்த்து அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதுல அவன் மனசு தாங்காம அவளை நினைச்சு நினைச்சு இவன் பைத்தியமாயிட்டான். அப்படியா? ஆமா, ஒருத்தனுக்கு பணத்துல பைத்தியம், ஒருத்தனுக்கு சொத்துல பைத்தியம், ஒருத்தனுக்கு பொண்ணுல பைத்தியம். இவனுக்கு அந்த பொண்ணு மேல பைத்தியம். அந்த பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணனால இவன் அந்த பொண்ணை நினைச்சு நினைச்சே பைத்தியமாயிட்டான். மொத்தத்துல எல்லாருமே பைத்தியம்தான். அவரை குணப்படுத்த முடியாதா? அவனை குணப்படுத்தணும்னா அவன் காதலி தான் வரணும். அவன் காதலி எனக்கு தெரியும். ஆனா அவளை கூப்பிட்டு வந்து பேசி பார்ப்போம். அதுதான் வழி, வேற வழி இல்லை. கேட்டோனே எனக்கே மனசு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு கூட தான் ஃபீலிங்கா இருக்கு. என்ன செய்யறது? முயற்சி பண்ணுவோம். கண்டிப்பா வெற்றி யாரா இருக்கோ அந்த முருகன் அருளால. ஆமா, உங்க ஐயால சாப்பிட்டு ரொம்ப நாளாயி போச்சு. நானே வந்துடுறேன். இப்ப வாங்க. அடி இழுக்காத, யாராவது பார்க்க போறாங்க. பாக்கட்டும், எனக்கு என்ன? ஐயோ, இழுக்கிறாளே இழுக்கிறாளே இழுக்கிறாளே. அண்ணே, அசோக் இருக்காரா? வாமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அவர் நல்லா இருக்காரா? அவரு நல்லா தான் இருக்காரு. அவர் வெளியில போயிருக்காரு. நாளைக்கு தான் வருவாரு. இருமா, ஏதாவது சாப்பிட்டு போலாம். இல்ல வேண்டாம், நான் போயிட்டு வரேன். காபி டீ இல்ல, ஏதாவது? வேண்டாம், பரவாயில்ல, இருக்கட்டும். போயிட்டு சரிம்மா, வரேனா? தலைவரே, உங்களை பாக்குறதுக்கு ஒருத்தர் வந்துட்டு போனாங்க. ஒரு பொண்ணு. பொண்ணா? பேரு? பேரு என்னமோ சொன்னாங்களே. சரோஜாவா? சரோஜாவேதான். அந்த சரோஜான்னு சொல்லும் போதே உங்க முகத்துல இருக்கிற அழகு நல்லா தெரியுது. அப்பவே நான் தெரிஞ்சிட்டேன் அவங்கதான் உங்க காதலின்னு. ஆமா, ஏன் இவ்வளவு வருஷமா நீங்க கல்யாணமே பண்ணிக்காம இருந்துட்டீங்க? சில காரணங்களால தள்ளி போயிருச்சு. தலைவரே, கவலை விடுங்க, போனா போட்டு. இப்ப மட்டும் என்ன, பாக்கறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. உண்மையிலேயே நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா குடுத்து வச்சவங்க. ஆமாமா, அதான் நம்ம சங்கத்துல இருக்கவங்க எல்லாருக்கும் கல்யாணம் பண்ண போறோம்ல, அப்ப நானும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு எல்லாத்துக்குமே கல்யாணம் நடக்குது. கூடிய சீக்கிரம் ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடக்க போகுது. தங்க தலைவரே, தலைவரே, சொல்லுங்க. இன்னைக்கு பேப்பர்ல பாத்தீங்களா? பணக்கார மாப்பிள்ளை கிடைச்ச உடனே உயிருக்கு உயிரா காதலிச்ச காதலனை ஒரு பொண்ணு கலட்டி விட்டுட்டா. தலைவரே, அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்தது உண்மையான காதலே அல்ல, பருவ கோளாறு. பருவ கோளாறு. நீங்க சொன்ன மாதிரி நான் வந்துட்டேன். இனி இங்கதான் இருப்பேன். இங்க தங்க முடியாதுமா. நான் இங்கதான் இருப்பேன். சொன்னா கேளுமா. இங்கதான் இருப்பேன். தலைவரே, என்ன தலைவரே இது? நாம தான் எல்லாரும் ஒன்னா இருந்து கல்யாணம் பண்ண போறோமே. இருந்தா இருந்துட்டு போட்டு விடுங்களே. சரி சரி, இருந்துக்க. உள்ள போ. இங்கதான் இருப்பேன். பிடிவாத காரி. சத்யா, வேலை தேடி போனியே, வேலை என்னாச்சு? நான் ஒரு ஐடி கம்பெனிக்கு போனேன்.
அங்க நிறைய பேர் லைன்ல நிக்கிறாங்க. ஐடி கம்பெனியா? நல்ல வேலையாச்சே. சம்பளம் மாசம் 75,000 ரூபா. ஆ, அதுக்கு லஞ்சம் 1 லட்சம் ரூபா கேக்குறாங்க. அப்படியா? 1 லட்சம் ரூபா லஞ்சம் கொடுத்தா வேலை போட்டு தருவாங்களா? ம். ஏமாத்திடுவாங்க. நீ எப்படி 1 லட்சம் தருவ? அங்க நிறைய லைன்ல நின்னாங்க. ம், 1 லட்சம் கொடுக்காதீங்க, ம், வேலை போட்டு தர மாட்டாங்க. ம். அப்படி சொல்லி எல்லாரையும் போக வச்சுட்டேன். நல்லா காரியம் பண்ண சத்யா. இப்பெல்லாம் நம்ம நாட்டுல லஞ்சம் பெருகிடுச்சு. முதல்ல கவர்மெண்ட் ஜாபுக்கு லஞ்சம் கேட்டாங்க. ம், இப்போ பிரைவேட் கம்பெனில லஞ்சம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ம். லஞ்சத்தை வாங்கி கூட ஒழுங்கா வேலையும் போட்டு தர மாட்டாங்க. அதுவும் கிடையாது, ஏமாத்திடுவாங்க. நீ ம். செஞ்சு தங்க சத்யா. இந்த மாதிரி லஞ்சத்தை ஒழிக்க நம்மள மாதிரி இளைஞர்கள் முன்னுக்கு வரணும். லஞ்சத்தை ஒழிக்கிறோம், அது உனக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. லஞ்சத்தை ஒழிக்கிறோம், அதுதான் நம்ம இலக்கு. இதை எல்லாருக்கும் பரப்பணும், நம்ம தான். சரிவா, பாத்துக்கலாம். என்ன சங்கத்துல யாரும் இல்லையா? ஆமா, நீங்க யாரை பார்க்கணும்? செந்தில பார்க்க வந்தேன். என்ன தலைவரே நீங்க பேர் சொல்லி கூப்பிடுறீங்க? சரிப்பா, தலைவர்னு சொல்றேன்ப்பா. தலைவர் வெளியே போயிருக்காரு. சரிப்பா, தலைவர் உங்க அப்பாவா? அது எப்படி முடியும்? தலைவர்னு சொல்றேன்ப்பா. அது எப்படி நான் உங்க அப்பா ஆக முடியும்? உன்னைத்தான் சொன்னப்பா. தம்பி, அவரும் என் அப்பா இல்ல, நீ என் அப்பா இல்ல. நான் உங்க அப்பாவா? அது எப்படி ஆகும்? தம்பி, அவரும் என் அப்பா இல்ல, நீ என் அப்பா இல்ல. அண்ணே உட்காருங்கண்ணே. தம்பி, இந்த சங்கத்துல நானும் முன்னால ஒரு உறுப்பினர் தான். வணக்கம் அண்ணா. வணக்கம். உனக்கு எப்படி இவரு தெரியும்? ஓ, தெரியுமே. நானும் இங்க தான் இருக்கேன், நீயும் இங்க தான் இருக்கேன். உனக்கு மட்டும் எப்படி தெரியும்? சுனில், தலைவர் யார் வந்தாலும் வணக்கம் சொல்ல சொல்லிருக்காரு, அதான் சொன்னேன். அது தெரியும், போய் காப்பி சரி கொடுங்க. சரி. இந்தாங்க நாட்டி. அண்ணா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அதுக்கு தான் 2 முறை வந்தேன் பார்க்கலான்னு. நம்ம சங்கத்துல கவுன்சிலிங்னா கண்டிப்பா உங்களுக்கு பொண்ணு கிடைக்கும். அதுக்கு தான் இதுக்கு முன்னாடி 2 முறை வந்து போனேன். எங்க தலைவரை பார்த்தா போதும், கண்டிப்பா உங்களுக்கு பொண்ணு கிடைக்கும், கண்டிப்பா உங்களுக்கு கல்யாணமும் நடக்கும். சரி தம்பி, நான் வர்றேன். சரி பொண்ணு, நான் வர்றேன். நான் உங்களுக்கு தம்பி. நான் உங்களுக்கு பொண்ணா? 2 பேருமே இல்ல, ஆளை விடுங்கப்பா. சத்யா, ஒரு ம். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். சொல்லு. நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். ஐயோ, அவ பொண்ணு இல்ல, ஆன்ட்டி. ம். அவ சொல்றா, என்னை காதலிக்கிறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலன்றா. உனக்கு கல்யாணம் ஆன என்ன ஆகல என்ன, போ வேலையை பார்த்துன்னு சொன்னேன். நான் போக மாட்டேன், உன்னை 10 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். நீ என்ன பார்த்து சிரிப்ப, நான் உன்னை பார்த்து சிரிப்பேன். உன் மேல ஒரு கண்ணு, எனக்கு ஒரு முடிவு சொல்லுன்னு சொல்றான் சத்யா. என்னடா அந்த பொண்ணை கவுன்சிலிங் கூட்டு வாங்க. கவுன்சிலிங் போனேன், சொல்றதை கேளு. கவுன்சிலிங் கூட்டு போனேன். கவுன்சிலிங்க்கு முன்னாடி சாப்பிடலான்னு ஹோட்டல கூட்டு போனேன். ஹோட்டல கூட்டு போயிட்டு சிக்கன் வாங்கி கொடுக்குறா, மட்டன் வாங்கி கொடுக்குறா, மீன் வாங்கி கொடுக்குறா, எல்லாத்தையும் சாப்பிடுன்ட்டு நானும் சாப்பிட்டேன், வேற வழி இல்லாம. சாப்பிட்டு முடிச்ச உடனே பில் நான் கொடுக்கலாம்னு போனேன். அவ சொல்றா, பில் நான் தான் கொடுப்பேன்னு முன்னாடியே கொடுத்தா. அந்த அளவுக்கு உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. நான் சொன்னேன், இப்பாவது உங்க லவ் சொன்னீங்களே, என்னை விட 7 வயசு 8 வயசு உங்களுக்கு அதிகம். காதல்னா கல்யாணம் வரைக்கும் போனோம், நிச்சயமா அந்த காதல் கல்யாணம் வரைக்கும் போவாது. என்னை மறந்துடுமான்னு சொன்னேன். ம். இப்போ நான் சொல்றதை கேளு. ஆண்களை விட பெண்கள் வயது ஜாஸ்தியானவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அது தப்பு. ஆனா ஆண்களை விட பெண்கள் வயது குறைவானவங்களை கல்யாணம் பண்ணா அது நிலைச்சு நிற்கும். அப்படி இருந்தா கல்யாணம் பண்ணணும். குறைஞ்சபட்சம் பெண்களை விட ஆண்கள் 10 வயசு ஜாஸ்தி இருந்தாலும் கல்யாணம் பண்ணலாம், அது தப்பு இல்லை. ஆனா பெண்களுக்கு வயசு ஜாஸ்தியா இருந்து ஆண்கள் கல்யாணம் பண்ணா அது நல்லா இருக்காது. நிச்சயமா, அந்த நிச்சயமா. கல்யாணம் நல்லாவே இருக்காது, உண்மைதான், உண்மைதான். நிச்சயமா. அது நிலைச்சும் நிச்சயமா. நிக்காது. பாத்திரத்தை அப்படி வச்சு சரி அடுக்குவோம். சரி, நீ பாத்திரம் காய்கறி அடுக்கு, நான் பாத்திரத்தை அடுக்கிறேன். மெல்லமா ஒவ்வொன்றா எடுத்து வை, செக் பண்ணிக்கோ. இந்த அரமனை
இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை இங்க இருக்கு, முருங்கைக்காவை என்கிட்ட மறந்துட்டேன். கொண்டு வாங்க, நான் கட் பண்றேன். இதோ வர்றேன். நீ ஒத்திலேயே கஷ்டப்படுறேன், நானும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்றேன். நானும் உன் கூட ஹெல்ப் பண்றேன். பார்த்து பார்த்து நல்லா கட் பண்ணு, கையை கட் பண்ணிக்கிட்டாரு. நான் கட் பண்றேன் பாரு. ஹெல்ப் பண்ண தப்பே இல்லைம்மா. பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்றது புருஷனுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. என்ன தோல் கூட கட் பண்றீங்க? அப்படிதான். சரி, இங்க பாரு. இந்த மல்லி கருவேப்பிலைய பிளாஸ்டிக் கவர்ல இப்படி சுத்தி வச்சா பத்திரமா இருக்கும். அரிசியை நானே செட்டில் போட்டு கழுவிடுவேன். நானே சமைச்சு பொண்டாட்டிக்கு புருஷன் வேலை செய்யறதுல தப்பே இல்லைம்மா. சரி சரி. சரி, நீ அடுப்புல போய் சட்டியை வச்சு காய போட்டு ம். வதக்கு. வதக்கிட்டு மெல்லமா கிண்டு. ஓகேவா? இது பாரு, ரெண்டு பேரும் சேர்ந்து சமைச்சாதான் சீக்கிரம் சாப்பிடலாம். ஆ. சரி, நான் அரிசியை கழுவுறேன், நீ அந்த பக்கம் போ. ஐயோ, அடுப்பு காணுமே. என்னது, அடுப்பு இல்லையா? எங்க அடுப்பு இல்லங்க. அடுப்பு இல்லையா? இல்ல நீ எடுத்துட்டு வரலையா? இல்லையே. நம்ம வாங்கணுமே, சரவணா ஸ்டோர்ல வச்சுட்டு வந்துட்டோமா? மறந்துட்டங்க. இதெல்லாம் வாங்கியாச்சு, இப்ப அடுப்பு இல்லாம எப்படி? ஆமா, வாங்கி வெளியில வச்சேன், நீ எடுக்காம வந்துட்ட. இப்படியா இருக்கிறது? பொம்பளைக்கு தேவை மெயினா அடுப்பு. அடுப்பு இருந்தாதான் சமைக்க முடியும். இப்போ அடுப்பே இல்லையே. சரி, இதெல்லாம் என்ன நான் தான் பண்றது? மறந்துட்டேன். உங்களுக்கு நான் தான் மறந்துட்டேன், நீயாவது ஞாபகப்படுத்தினால. ஐயோ, அப்ப இன்னைக்கு சாப்பிடாம பட்னியா கிடக்க வேண்டியதான். சரி, நீ பசியோட இருப்ப, நான் ஹோட்டல்ல போய் சாப்பாடு வாங்கி தர்றேன். என்ன? ஹோட்டலுக்கெல்லாம் போவாதீங்க, அதெல்லாம் ரொம்ப செலவாயிடும். சரி. சரி போங்க, இங்கேயாவது அடுப்பு இப்போ வாங்கிட்டு போய் வாங்க. அடுப்பை எடுத்துட்டு வர முடியாது. ஒரு வேளைக்கு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடலாம். என்ன சாப்பாடு வாங்க ஒரு 50 ரூபா கூட. இப்போ இந்த வெட்டின காயில என்ன பண்றது? இந்த காய்கறிலாம் என் தலையில கொட்டு. உட்காருங்க, கொட்டுறேன். ஐயோ, ஆமா, இந்த அரிசி என்ன பண்றது? அதையும் என் தலையில கொட்டு. சூப்பர், சூப்பரோ சூப்பர். இப்படிப்பட்ட சாப்பாடை என் வாழ்நாள்ல சாப்பிட்டதே இல்லை. சாப்பாடு பிரமாதம், சூப்பரோ சூப்பர். இப்படி ஒரு சாப்பாடு என் வாழ்நாள்ல சாப்பிட்டதே கிடையாது. காயின் தலையில கொட்டி, அரிசியின் தலையில கொட்டி சமைக்காம போட்டா இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நீங்க எல்லாம் கொடுத்து வைக்கணுங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். உங்களுக்கு என்ன வேணும்? நாங்கள் 2 பேரும் கணவன் மனைவி. இவங்க எங்கள் குழந்தை. 3 மாசத்துக்கு முன்னாடி கவுன்சிலிங் வந்திருந்தேன். அதனால என் குடும்பம் ஒன்று சேர்ந்துருச்சு. உங்களுக்கு நன்றி சொல்ல தான் வந்தேன். என்னம்மா, எங்க வீட்டை கவுன்சிலிங் வந்தியா? எத்தனையோ பேர் வர்றாங்க. எப்படியோ எல்லாருக்கும் நல்லது நடந்தா சரி. எங்க சங்கம் மூலியமா நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. அதனால எங்க குடும்பமே உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கு தலைவரே. நாங்கள் ஒன்று சேர்ந்ததுக்கு உதவி வேணா கேளுங்க, நாங்கள் செய்கிறோம். ம். வரட்டுங்களா? எங்களுக்கு எந்த உதவியும் வேண்டாம். உங்களை மாதிரி ஏதாவது ஒரு குடும்பம் பிரிஞ்சிருந்தா அவங்களை இங்க கூட்டிட்டு வாங்க. நாங்க பேசி அவங்கள ஒன்று சேர்த்து வைக்கிறோம். எங்களுக்கு அதே போதும். ஐயா, என் தங்கச்சி கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. அவங்க இப்ப பிரிஞ்சிருக்காங்க. அவங்கள சேர்த்து வைக்க முடியுமாயா? சரி சரி, உன் தங்கச்சியை கூட்டிட்டு வா. கவுன்சிலிங் மூலியமா அவங்கள ஒண்ணு சேர்த்து வச்சிடலாம். சரி ஐயா, நான் போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. சரிங்களா? ஐயாவுக்கு டாடா சொல்லு. டாடா, கங்க்ராச்சுலேஷன். ஓகே ஓகே, பாய். தலைவரே. அங்க உட்காரு, நான் போய் சாப்பாடு கொண்டு வரேன்.